சனி பகவான் வக்ரம் அடைகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சனி பகவானுக்குடைய கேரக்டர் என்னன்னு பார்க்கணும். ஒரு வேலை சம்பந்தமான ஒரு விஷயம் நம்ம முயற்சி பண்ணியிருப்போம். அந்த வேலை சம்பந்தமான விஷயத்தில் நமக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கலாம், தோல்வி கிடைச்சிருக்கலாம். அது என்ன என்று சிந்தித்து பார்க்கக்கூடிய காலம் தான் வக்ர காலம். இதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய செயல்களில் ரொம்ப நேர்மையை எதிர்பார்ப்பார் சனி பகவான். நேர்மை குறைவா ஒரு காரியம் செய்தோம், அதில் நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருது அப்படின்னா, அதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய காலகட்டமா இது இருக்க போறது. ஒழுக்கத்திற்கு சனி வக்கர பயிற்சி காலத்துல மிகுந்த முக்கியத்துவம் நாம கொடுக்கணும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம்ங்கிறோம் பாருங்களேன், அப்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். அதுமாதிரி அரசு துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் லஞ்ச லாவணிய வழக்குகளில் நிறையவர்கள் சிக்கிடுவாங்க. ஏன்னா யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ அவர்களுக்கெல்லாம் தண்டனை தரக்கூடிய அதிகாரி சனி பகவான் அப்படிங்கிறதுனால லஞ்ச லாவணிய வழக்குகளில் நிறைய பேர் சிக்கிக்கொள்ளக்கூடிய அபாயம் உண்டு. அதில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் பொதுமக்களுக்கு நிறைய பயன்களை, அரசாங்கத்தின் மூலமான பயன்கள், நிறைய பயன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டம் இருக்கும். வாழ்க்கையில் நாம் செய்த விஷயங்கள், இதுவரை என்னென்ன செய்தோம், அதை எப்படி சரி செய்து கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நமக்கு தெரிய போகுது. இந்த சனி வக்கர பயிற்சி காலத்தில் நம்ம விடாமல் செய்ய வேண்டியது, வீட்டை விட்டுட்டு வெளியே போயிட்டு வரோம், வந்த உடனே காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும். பொதுவாகவே உங்களுக்கு தெரியும்,